ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்டில் நிறைவடைந்தது மூன்றாவது கட்ட தேர்தல். ஜார்க்கண்டில் அதிகபட்சமாக 60% வாக்குகள் பதிவு. பலத்த பாதுகாப்புடன் திருப்பதி வந்தார் இலங்கை அதிபர் ராஜபக்ஷ. வருகையை எதிர்த்து பல இடங்களில் தமிழர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 43 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். பாகிஸ்தான் சிறுமி மலாலா, சத்யார்த்தி இருவருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு நார்வே நாட்டில் நாளை வழங்கிட ஏற்பாடு. கோவையில் வரும் 11ஆம் தேதி முதல் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் 48 நாட்கள் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் 354 ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலியா. சதமடித்து டேவிட் வார்னர் அசத்தல். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். சட்டசபை தேர்தலில் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் 58% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கடந்த இருகட்ட தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த வாக்கு சதவிகிதம் மிக குறைவானது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஏற்கனவே 2 கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் 3ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றது. பாரமுல்லா, பட்காம், புல்வாமா ஆகிய மாவட்டங்களில் உள்ள 16 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 144 பேர் போட்டி களத்தில் உள்ளனர். காஷ்மீரில் கடந்த 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் எப்போதும் இல்லாத வகையில் 71% வாக்குகள் பதிவானது. இதனால் ஆத்திரமடைந்த தீவிரவாதிகள் ஒரே நாளில் 4 இடங்களில் தாக்குதல் நடத்தியதில் 20 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதிகளின் இந்த அச்சுறுத்தலால் 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்களிப்பதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்றது. வாக்குப்பதிவின் நிறைவில் 58% வாக்குகளே பதிவாகியது. கடந்த இருகட்ட தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த வாக்கு சதவிகிதம் மிக குறைவானது. இதேபோல 17 தொகுதிகளில் நடைபெற்ற ஜார்க்கண்டின் 3வது கட்ட தேர்தலில் 60% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இம்மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்ற 17 தொகுதிகளில் 14 தொகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் உள்ளதால் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறு இருந்தும் பாதுகாப்பு படையினர் மீது மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் அமைப்புகளின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் இலங்கை அதிபர் ராஜபக்ஷ திருப்பதி வந்தடைந்தார். இனப்படுகொலைக்கு காரணமான இலங்கை அதிபர் ராஜபக்ச இந்தியா வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பல்வேறு தமிழ் அமைப்புகள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் இலங்கை அதிபர் ராஜபக்ஷ இந்தியா வந்தடைந்தார். ரேணிகுண்டா விமான நிலையத்துக்கு மாலை 4:30 மணிக்கு வந்தடைந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் நாளை காலை 10 மணிக்கு இலங்கை புறப்பட்டு செல்கிறார். ராஜபக்ஷவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளதை அடுத்து திருப்பதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 43 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள சம்பவம் கடலோர பகுதிகளில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 43 பேர் 5 படகுகளில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சிறைப்பிடித்தனர். பின்னர் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் காங்கேசன் துறைமுகத்துக்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். முன்னதாக கச்சத்தீவு அருகே 20க்கும் மேற்பட்ட படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடித்து விரட்டினர். மீன்பிடி வலைகளை அறுத்து சேதப்படுத்திய அவர்கள் சாதனங்களையும் சேதப்படுத்தினர். ஒரே நாளில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தும் தாக்குதல் நடத்தியும் இருப்பது கடலோர பகுதிகளில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைதிக்கான நோபல் பரிசை பாகிஸ்தானின் சிறுமி மலாலாவுடன் பகிர்ந்து கொள்வதில்
மகிழ்ச்சி அடைவதாக இந்தியாவின் சமூக ஆர்வலர் கைலாஷ் சத்யார்த்தி தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசிற்கு இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் பாகிஸ்தானின் மலாலா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான பரிசு நார்வேயின் ஸ்டாக்ஹோமில் நாளை வழங்கப்படுகிறது. இதற்காக நார்வே சென்றுள்ள சமூக ஆர்வலர் சத்யார்த்தி மற்றும் சிறுமி மலாலா ஓஸ்லோ நகரில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமைதிக்கான நோபல் பரிசு பாகிஸ்தான் மலாலாவுடன் பகிர்ந்து கொள்வதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் மலாலா தனது மகளை போன்றவர் என்றும் சமூக ஆர்வலர் சத்யார்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தைகள் கடும் நெருக்கடிகளுக்கு பிறகு படிப்பை விட்டுவிட்டு சிறு வயதிலே பணிக்கு அமர்த்தப்படுவதாகவும் உலகம் முழுவதும் குழந்தைகளின் சுதந்திரம் என்பது பெரிய சிக்கலாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் குழந்தை தொழிலில் ஈடுபடுவோரை இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் மீட்கப்படுவதாக கூறிய அவர் அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இதனிடையே குழந்தைகள் அவர்களின் உரிமைக்காக போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக பாகிஸ்தானின் சிறுமி மலாலா தெரிவித்துள்ளார். குழந்தைகள் அனைவரும் ஐபேடை கேட்கவில்லை என்றும் புத்தகங்களையே அவர்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார். மனித உரிமை ஆர்வலர்களான இருவரும் சிறுவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை எதிர்த்ததற்காகவும் அவர்களின் உரிமைக்காக பாடுபட்டதற்காகவும் இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்டாக்ஹோமில் நடைபெறும் விழாவில் நோபல் பதக்கங்கள், பட்டயங்கள் மற்றும் பரிசு தொகையான 11 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கான உறுதிப்பத்திரம் ஆகியவை சத்யார்த்தி மற்றும் யூசுப்சாய் மலாலா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக பிசிசிஐ முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பரிந்துரைகளை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்திய கிரிக்கெட் வாரிய முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் மீதான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் ஸ்ரீனிவாசன் தரப்பு வாதத்தை நீதிபதிகள் கேட்டனர். இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள நீதிபதிகள், ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பாக மெய்யப்பனை தண்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சுதந்திரமான அமைப்பின் மூலம் தண்டனை வழங்கலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் மெய்யப்பன் தொடர்பான விசாரணை குழுவில் ஸ்ரீனிவாசன் இடம்பெறக்கூடாது எனவும் நீதிபதிகள் மாற்று அறிவுரை வழங்கியுள்ளனர். இதையடுத்து ரவி சாஸ்திரி தலைமையிலான குழு சுதந்திர விசாரணை மற்றும் பரிந்துரைகள், முட்கள் குழு ஆகியவை தங்களுக்கு விசாரணையை தொடங்கலாம் உள்ளிட்ட 4 பரிந்துரைகள் ஸ்ரீனிவாசன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இதனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரிப்பதாக தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்போது 3ஆம் கட்ட சட்டசபை தேர்தல் நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் இன்னும் 4 மற்றும் 5வது கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி தன்பாட் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, மத்திய பாஜக அரசை எதிர்த்து பேச பிரச்சனைகள் எதுவுமின்றி எதிர்க்கட்சிகள் தவித்து வருவதாக கூறினார். வலிமையான மற்றும் வளமான ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்குமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையை அடுத்த பவானி ஆற்றங்கரையில் வரும் 11ஆம் தேதி முதல் ஜனவரி 27ஆம் தேதி வரை யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவில்கள், மடங்கள் ஆகியவற்றுக்கு சொந்தமான மொத்தம் 45 யானைகளுக்கு 48 நாட்கள் இந்த முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாமில் கலந்து கொள்ளும் யானைகளுக்கான மொத்த செலவு தொகையான 89,84,000 ரூபாயை அரசு ஏற்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று வனத்துறையால் பராமரிக்கப்படும் 53 யானைகளுக்கு முதுமலை தெப்பக்காடு, ஆனைமலை கோழிக்கமுதி, சேலம் மாவட்டம் குரும்பம்பட்டி மற்றும் வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆகிய இடங்களில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்தப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான செலவு தொகையையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முகாமிற்கு வர மறுக்கும் யானைகளை வற்புறுத்தி அழைத்து செல்ல வேண்டியதில்லை என்றும், நோயுற்று இருக்கும் யானைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த முகாம் வரும் 11ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், முகாமிற்கு வர மறுக்கும் யானைகளுக்கு அவை இருக்கும் இடத்திலே முகாமில் வழங்கப்படுவது போல உணவு, மருத்துவ வசதி ஆகியவை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யானைகளை நல்ல முறையில் பராமரிக்க ஏதுவாக
நன்கு அறிந்த வல்லுநர்களை கொண்டு யானைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உரிமமில்லாமல் இயங்கும் கால் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் உபேர் கார் நிறுவன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்திய விசாரணையில் நடத்தை சான்றிதழ் போலியானது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏமாற்றுதல், தவறான தகவல் அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த பாலியல் பலாத்காரம் தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணையதளம் மூலமாக செயல்படும் உரிமம் இல்லாத கால் டாக்ஸி நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த கொடுங்குற்றத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக பெண்களின் பாதுகாப்பு பலப்படுத்துவது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லி காவல்துறை உயர் அதிகாரியிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதனிடையே அனைத்து கால் டாக்ஸியிலும் GPS கருவியை பொருத்த திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பாக இலங்கை அதிபர் ராஜபக்சவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பேசி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மக்களவையில் தெரிவித்துள்ளார். மக்களவை இன்று காலை கூடியதும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்து அதிமுக சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கச்சத்தீவை மீட்க வேண்டும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளையும் மீட்டு தர வேண்டும் என அதிமுக எம்பிக்கள் வலியுறுத்தி பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், தமிழக மீனவர்கள் விவகாரம் குறித்து இலங்கை அதிபர் ராஜபக்சவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு வகை செய்வதன் மூலம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்தின் லிங்கா திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. இது தொடர்பாக பாலாஜி ஸ்டுடியோ என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் கார்த்திகா என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. நீதிபதி சுப்பையா முன்பு விசாரணைக்கு வந்தபோது அப்படத்தின் இயக்குனர் KS ரவிக்குமார், படத்தயாரிப்பாளர் வெங்கடேஷ் ஆகியோர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவில் பாலாஜி ஸ்டுடியோ நிறுவனம் கூறியுள்ளது போல இந்திரா என்ற தெலுங்கு மொழி படத்தின் கதைக்கும் லிங்கா படத்தின் கதைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும், நாட்டில் உள்ள அணைகள் குறித்து திரைப்படம் எடுக்க அனைவருக்கும் உரிமை உள்ளது என்பதால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுப்பையா, லிங்கா படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் வழக்கு விசாரணை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உத்தரவிட்டார். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 354 ரன்கள் குவித்துள்ளது. டேவிட் வார்னர் அபாரமாக ஆடி சதமடித்தார். 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுவதற்காக இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா சென்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது போட்டி அடிலைட் நகரில் இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்று முதலில் பேட் செய்தது. தொடக்க வீரர்கள் டேவிட் வார்னரும் ஜோர்ஸும் 50 ரன்கள் சேர்த்து இருந்தபோது முதல் விக்கெட் விழுந்தது. 9 ரன் எடுத்திருந்த ரோஜர்ஸ் இஷாந்த் சர்மா பந்தை தூக்கி அடித்தபோது சிக்கர் தவானிடம் கேட்ச் ஆகி வெளியேறினார். பின்னர் களம் இறங்கிய வாட்சன் 14 ரன்களுடன் ஆரோன் பந்தில் தவானிடம் கேட்ச் ஆனார். மறுமுனையில் சிறப்பாக ஆடிய டேவிட் வார்னர் 106 பந்துகளில் அபாரமாக சதமடித்தார். அவருடன் சேர்ந்து ஆடிய கேப்டன் மைக்கேல் கிளார்க் 60 ரன் எடுத்திருந்த போது காயமடைந்து பெவிலியன் திரும்பினார். இந்திய அணிக்கு பெரும் சவாலாக இருந்த டேவிட் வார்னர் கரண் சர்மா பந்தில் ஆட்டமிழந்தார். 145 ரன் எடுத்திருந்த அவர் சிக்ஸர் அடிக்க முயன்றபோது எல்லைக்கோட்டில் நின்றிருந்த இஷாந்த் சர்மா அபாரமாக கேட்ச் பிடித்து அவரை அவுட் ஆக்கினார். 19 பவுண்டரிகள் விளாசிய வார்னர் சிக்ஸருக்கு ஆசைப்பட்ட போது ஆட்டமிழந்து ஏமாற்றத்துடன் வெளியேறினார். பின்னர் ஜோடி சேர்ந்த ஸ்டீவன் ஸ்மித்தும் மிட்சல் மார்ஷும் நிதானமாக ஆடி ரன் சேர்த்தனர். தேநீர் இடைவேளைக்கு பிறகு இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆஸ்திரேலியாவுக்கு நெருக்கடி கொடுத்தனர்.
முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 354 ரன்கள் எடுத்திருந்தது. ஸ்டீவன் ஸ்மித் 72 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். இந்திய வீரர்களில் முகமது சமியும் ஆரோனும் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இஷாந்த் சர்மாவுக்கும் கரண் சர்மாவுக்கும் தலா ஒரு விக்கெட் கிடைத்தது. He's found the fielder too. That's a fabulous cricket shot. All the way to the boundary. This time behind point. Steve Smith. மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பு, வினாடிக்கு 15,000 கன அடியாக அதிகரிப்பு. மோட்டார் வாகன சட்டத்தை திருத்த கோரிக்கை, தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருந்துள்ளது என்பதற்கான புதிய ஆதாரத்தை கண்டுபிடித்துள்ளதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு அறிவித்துள்ளது. நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் அனுப்பியுள்ள படங்கள் மூலம் இவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த படங்களை உற்று நோக்கும்போது ஒரு நேரத்தில் ஆறுகளாகவும் நீர்நிலைகளாகவும் இருந்த இடம் பாறையாகி உருமாறி தற்போது மலை போன்று காட்சியளிப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். தற்போது மலைகள் போல காணப்படும் அனைத்தும் ஒரு காலத்தில் ஏரிகளாகவும் ஆறுகளாகவும் இருந்திருக்கக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிலும் குறிப்பாக மவுண்ட் ஷார்ப் எனப்படும் மலையானது 5 கிலோமீட்டர் உயரத்துக்கு காணப்படுவதாகவும் பல ஆயிரம் ஆண்டுகளாக தேங்கியுள்ள படிவங்கள் போல காட்சியளிக்கிறது என்றும் விஞ்ஞானிகள் ஆச்சரியம் தெரிவித்துள்ளனர். அந்த மலையானது எப்படி படிவங்களாக மாறியது என்பது புதிராக இருப்பதாகவும் அது குறித்த உண்மைகளை ஆராயும் முயற்சியில் விஞ்ஞானிகள் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பு ஒன்றில் நாசா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பூமியின் வாழ்விடம் போன்று செவ்வாய் கிரகம் இருப்பதாகவும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கக்கூடும் என்றும் நாசா கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய பின் அதற்கான காரணத்தை மதிமுக தலைவர் வைகோ தேடுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான இல கணேசன் தெரிவித்தார். மேலும் சுப்பிரமணிய சுவாமியின் கருத்துக்கெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்காது எனவும் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கொஞ்சம் விவரமானவர். அவர் டாக்டர் சுப்பிரமணியசாமி கருத்துக்கெல்லாம் மதிப்பளிப்பார் என்று நான் கருதவில்லை. மதிப்பளித்து அதனால் வெளியேறுவார் என்று கருதவில்லை. நிரந்தரமான தீர்வு என்பது தேசிய நதி இணைப்பு திட்டம் தான். அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சுரேஷ் பிரபு தலைமையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு இருந்த பரிந்துரை மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களது அரசாங்கம் அதை அமல்படுத்துவதில் உறுதி காட்டுகிறது. அதற்காக இந்த பட்ஜெட்டில் ஒரு சிறிய தொகை அதை பரிசீலனை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இனி வருங்காலத்தில் பெருந்தொகை ஒதுக்கப்பட்டு அது முழுமையாக அமல்படுத்த. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை கூடாது என்பதே தனது விருப்பம் எனவும் இதனை வலியுறுத்தி பாஜக சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்படும் எனவும் இல கணேசன் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரியமான வீர விளையாட்டு. இந்த தேசத்தில் அகிம்சைங்கிற பெயரை சொல்லி ஆண்கள் எல்லாம் கோழைத்தனமாக மாறிவிட்டார்கள் என்பது என் சொந்த கருத்து. முத்துராமலிங்க தேவர் கருத்துக்கு நான் உடன்படுகிறேன். இந்த விஷயத்தில் இது வீரம் இல்லாத விவேகம். அதெல்லாம் நல்ல பலம் உள்ளவனா வீரம் உள்ளவனா இளைஞன் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. அதில் தான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டு. அதில் பாதிக்கப்படுவது மாடு இல்லை, இவன் தான், மனுஷன் தான். அதை போய் யாரோ சொன்னாங்கன்னு மாடு பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் தடை விதிக்கக்கூடாது. கொஞ்சம் போனால் சிலம்பு விளையாடாதமாங்க, ஒன்றும் விளையாடக்கூடிய எல்லாத்திலும் தான் வாழ்க்கையில் ரிஸ்க்னு ஒன்று இருக்கு. நல்ல வீர விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டு, அதெல்லாம் அனுமதிக்கணும். நான் என்னுடைய தனிப்பட்ட கொள்கை ஜல்லிக்கட்டு விளையாட்டு மாத்திரமில்லை, இது போன்ற எல்லா வீர விளையாட்டுகளுமே அனுமதிக்கப்பட வேண்டியவை. ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இங்கு காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 102.18 அடியாக உள்ளது.
நீரின் வரத்து வினாடிக்கு 3695 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் காவிரி டெல்டா பாசன பகுதியில் தற்போது மழை அளவு குறைந்ததை அடுத்து நீர் திறப்பை பொதுப்பணித்துறையினர் அதிகரித்துள்ளனர். இதன்படி வினாடிக்கு 12,000 கன அடியிலிருந்து 15,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விரைவில் அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கு கீழ் குறைந்திடும் என வாய்ப்பு உள்ளது. வாகனங்களில் அதிக பாரத்தை ஏற்றிச் செல்வதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தி அமைத்திட வேண்டும் என்றும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக போக்குவரத்துறை அமைச்சர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல், எங்கள் கோரிக்கை எதுவும் நிறைவேற்றாமல், குழு அமைக்காமல், விபத்தை தடுப்பதற்கு எந்த முயற்சி எடுக்காத போக்குவரத்துறை அமைச்சர் அதிகபாரம் ஏற்றுவதற்கு அவர் அதிகமாக ஊக்குவித்து அதிகாரிகளும் அதிக மாமூலை வசூல் செய்ய வலியுறுத்தி கூறுகிறார்கள். ஆகையால் தமிழக அரசு உடையாக விபத்தை குறைத்து உயிர்களை காப்பதற்கு உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து உடையாக தமிழகத்தில் அதிக பார்வையற்ற வாகனங்கள் செலுத்தி இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதை தவிர மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தை கையூட்டு காலம், களவு போகும் மனிதநேயம் என்று மோசத்தை சந்தித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் கைநாட்டு வைப்பவர்களிலிருந்து கணினியில் சுழன்று அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கும் சவாலான சாபக்கேடாக அமைந்திருக்கிறது லஞ்சம் என்ற பிம்பம். சர்வதேச லஞ்ச ஒழிப்பு தினமான இன்று அவற்றை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம். எங்கு பார்த்தாலும் லஞ்சம். எதிர்த்து கேட்டால் ஏளன பார்வை எகத்தாளமிடுகிறது. லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்து என்று லஞ்சத்தை நஞ்சாக நினைத்து நெஞ்சம் பதைக்க சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பலர் தம் சுய தேவைகளுக்காகவும் குறுக்கு வழியில் தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் லஞ்சத்தில் தஞ்சம் புகுவது புற்றீசல் போல் பெருகி வருகிறது. இன்றைக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு சாபக்கேடாக அமைந்து வரும் இந்த ஊழலை ஒழிக்கவும் ஊழல் பெருச்சாளிகளை ஒடுக்கவும் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அவற்றை சரிபடுத்த வேண்டியவர்களே அந்த சாபக்கேட்டில் சிக்கியிருப்பதால் அவற்றை முற்றிலும் தடுக்க முடியவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்து சமூக அரசியல் முன்னேற்றத்தை தடுத்து அவ பெயரையும் ஏற்படுத்தி வரும் ஊழலை தடுக்கவும் அவற்றை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 9ஆம் நாள் சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றமே என்ற சட்ட திட்டங்கள் இருந்தாலும் அவற்றை அலட்சியம் செய்யும் கடைமட்ட ஊழியர்களில் இருந்து உயர்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் லஞ்சம் வாங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். இவை அரசு துறைகளில் அதிகமாகவும் தனியார் துறைகளில் குறைவாகவும் நடக்கிறது என்பது வேதனையான ஒன்று. அரசு ஒரு திட்டத்தை உருவாக்குவது என்றால் அதனை வெற்றிகரமாக செயல்படுத்துவது அதிகாரிகளின் கையில்தான் உள்ளது. ஆனால் அதிகாரிகளே தவறு செய்யும் போது பாமர மக்களின் பணம் ஊழல் என்ற பெயரில் தனிநபரின் பாக்கெட்டை நிறைக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு தற்போதைய மோடி தலைமையிலான மத்திய அரசு ஊழலை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளையும் அமல்படுத்தி வருகிறது. அரசு அலுவலகங்களில் மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் நடக்கும் இந்த கையூட்டிற்கு கைவிலங்கிட்டு கடுமையான தண்டனையும் கொடுத்து வருவதால் கருப்பு பண விவகாரத்தில் இருந்து அதிகாரிகளின் அதிவேக செயல்பாடுகள் வரைக்கும் பிரதமர் மோடி பதவியேற்ற 6 மாதங்களுக்குள்ளாக லஞ்சம் வாங்குவது குறைந்து வருகிறது என்றும் அரசு பணிகளும் அதிவேகமாக நடந்து வருகிறது என்றும் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஒழிக்க வேண்டியவர்களே ஊழல் செய்தால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் என்று கேட்க மட்டும் செய்யாமல் பொதுமக்களாகட்டும் அவற்றை போக்கும் அதிகாரமுள்ள பொறுப்பான அதிகாரிகள் வரைக்கும் உண்மையாகவும் திண்மையாகவும் பணியாற்றினால் மட்டுமே கையூட்டை காணாமல் களைந்தெறிய முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் லஞ்சம் என்ற நஞ்சை வேரோடு அறுப்போம், மண்ணோடு புதைப்போம் என்று சபதம் எடுப்போம். இந்நாளில் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.